வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க வேணும். ஐ ஹோப் நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஆகவே இன்றைக்கி நான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சொல்லித்தரேன். ஓகே, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். we can also say ஃப்யூச்சர் ப்ரோக்ரஸிவ்னு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் கண்டினியூஸ்க்குள்ள இன்னொரு பேர் தான் ப்ரோக்ரஸிவ். ஆகவே எங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ்னு சொல்ல முடியும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்ல முடியும். நோ ப்ராப்ளம். ஓகே, ஆஸ் யூஷுவல் வழக்கமாக நாங்கள் படிக்கிற மாதிரி டென்ஸை நாங்கள் இந்த ஃப்யூச்சர் ப்ரோக்ரஸிவ் டென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனை நாங்கள் சொல்கிறோம். என்னென்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப தான் நாங்கள் என்ன செய்வோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஆகவே உங்களுடைய கொப்பியை எடுத்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஃப்யூச்சர் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ். ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்லாஷ்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமே, ஸ்லாஷ்னு சொன்னால் இது. இங்கே இன்றைக்கி போட்டுக்கோங்க ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே இன்றைக்கி போடுங்க ஸ்லாஷ் போட்டு ப்ரோக்ரஸிவ். ஓகேயா, சரித்தானே? அதுக்கு கீழே ஒரு கேள்வின்னு எழுதிக்கோங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அல்லது ப்ரோக்ரஸிவ் டென்ஸை பயன்படுத்துவதற்கான காரணத்தை விளக்குக. இப்படியெல்லாம் எக்ஸாமுக்கு வராது, உங்கள் மைண்டை செக் பண்ணுறதுக்காக கொடுக்குற கேள்வி. ஓகேயா, எழுதிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பயன்படுத்துறதுக்கான ரீசன். ஓகே, இப்போ நாங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கான ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சரியான லேஸு. ஓகே, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லா டென்ஸும் படிக்கிறப்போ முதலாவது நாங்கள் சப்ஜெக்டை தான் முன்னுக்கு போடுவோம். அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது எல்லா டென்ஸ்லையுமே பொதுவாக ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது முதல்ல தான் வருவாரா, ஒரு வாக்கியத்தில் முதல்ல வரவர் தான் சப்ஜெக்டா எழுவாயான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தில் எழுவாயானது எங்கே வேணாலும் வரலாம். நாங்கள் தமிழ் எப்படி சொல்கிறோம், பேனை கீழே விழுந்ததுன்னு சொல்கிறோம், கீழே விழுந்தது பேனைன்னு சொல்கிறோம். முதலாவது நான் சொன்னதில் பேனை முதலாவதாக வராரு, வாக்கியத்தில் முதலாவதாகவும். நான் ரெண்டாவது சொன்ன ஸ்ட்ரக்சரில் அந்த எழுவாய் வாக்கியத்தில் இறுதியில் வரதாகவும் இருக்கிறாரு. ஸோ எழுவாயானது வாக்கியத்தில் முதல்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை, அது எங்கே வேணாலும் வரலாம். வாக்கியத்தின் நடுவில் வரலாம், மத்தியில் வரலாம், அதாவது முதல்ல வரலாம், இறுதியில் வரலாம். ஓகே, ஆனால் நாங்கள் டென்ஸ் படிக்கும் போது 12 ஆக்டிவ் வாய்ஸஸ் அல்லது டென்சஸை நாங்கள் படிக்கும் பொழுது எதற்காக நாங்கள் சப்ஜெக்டை முன்னுக்கு போட்டு செல்கிறோம்னு சொன்னால் இலகுவாக இருக்கும், அப்படி ஒரு ரீசனுக்காக வேண்டி தான். ஓகேயா, இப்போ நான் சப்ஜெக்டை போடுறேன். சப்ஜெக்ட். அடுத்ததாக கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பி வெர்ப் வரணும். நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஃப்யூச்சர் கேட்டகரியில் இருக்க அந்த 4 டென்ஸையும் நாங்கள் பயன்படுத்துகிறப்போ கட்டாயம் நாங்கள் வில் அல்லது ஷெல் சேர்க்க வேணும். நான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் உங்களுக்கு கிளாஸ் செஞ்சனேயா, டிரெக்டாக ஒயிட் போர்டில் எழுதி காட்டினேயா, அதில் நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கப்போ நாங்கள் வில் ஷெல் பயன்படுத்தலாம். ஷெல் யாருக்கு பயன்படுத்தணும், வில் யாருக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி நான் டீட்டெயிலில் சொன்னேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாக்க எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்க, சரியா? ஆகவே எந்த ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சிம்பிள் ஃப்யூச்சராக இருக்கலாம், ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருக்கலாம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கலாம், அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். ஃப்யூச்சர் கேட்டகரின்னு சொன்னாலே நாங்கள் வில் ஆட் பண்ணணும். ஆகவே நாங்கள் இன்றைக்கி வில் போடுறேன். எனக்கு ஷெல்லும் போடலாம். ஷெல் வந்து ஐக்கும் வீக்கும் மட்டும் பயன்படுத்துகிறது. அடுத்து இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிறதால நான் பி போடணும். ப்ளஸ் எல்லா கண்டினியூஸ் டென்ஸுக்கும் நாங்கள் பயன்படுத்துகிற வெர்ப் என்ன, ஐஎன்ஜி வெர்ப். V1 வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஆகவே நாங்கள் இன்றைக்கி ஐஎன்ஜி வெர்ப். ஒப்ஜெக்ட் எழுத இடம் பத்தலை, ஆகவே இதுக்கு பிறகு அதாவது இவருக்கு அடுத்ததாக ஒரு ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கொண்டு ஓ அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு இடம் இருந்தால் ஒப்ஜெக்ட் எழுதிக்கோங்க, சரியா? இப்போ இங்கே நாங்கள் பார்ப்போமே, எஸ்ன்னு என்ன, சப்ஜெக்ட் தானே. சப்ஜெக்ட்னு எழுவாய், IVU தே ஈஷி இட். அந்த அவளை பேருக்கும் நாங்கள்
வில் பயன்படுத்தலாம். அதில் ஐக்கும் பிக்கும் மட்டும் நாங்கள் என்ன செய்யலாம், ஷெல் பயன்படுத்தலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் அதை அழகாக செஞ்சினேன். ஓகே, அடுத்து நாங்கள் பி பார்ப்போம். என்ன பயன்படுத்தினாலும் சரி இந்த பியை நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணும். இதுதான் விதிவிலக்கு. அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற நாங்கள் ஐஎன்ஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு தெரியும் 6 கண்டினியூஸ் டென்சஸ் இருக்குது. அந்த 6 கண்டினியூஸ் டென்சஸ்லையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது ஐஎன்ஜி வெப் தான். அடுத்து ஒப்ஜெக்ட்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ன ஒப்ஜெக்ட்னு தமிழ் என்ன, செயற்படு பொருள். ஓகே, இப்போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த ஒரு டென்ஸை படிக்கிறதாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் 5 கூறுகளாக பிரித்து பார்க்கணும். ஒன்றாவது என்ன, அஃபர்மேட்டிவ். ரெண்டாவது என்ன, கொஷன். மூணாவது நெகட்டிவ். நாலாவது நெகட்டிவ் கொஷன். அஞ்சாவது என்னது, WS கொஷன். ஓகேயா, இந்த கொஷனுக்கு பதிலாக நாங்கள் வேறு என்ன சொல்லலாம், இன்டரகேட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா, இப்போ நாங்கள் அஃபர்மேட்டிவ் பார்ப்போம். தமிழ் அர்த்தத்தை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன தமிழ் அர்த்தம்னு சொன்னால், இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன தமிழ் அர்த்தம் இப்போ நான் எழுதி காட்டுறேன் 3ஐயும். இப்போ உங்களுக்கு இது தெரியுமா இருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், past continuous, future continuous. இதில் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன தமிழ் அர்த்தம், நான் கற்பித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ்க்கு நான் கற்பித்து கொண்டிருந்தேன். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூவஸ்க்கு நான் கற்பித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனிங் ஒன்று வரும். இப்போது இதே நேரத்துக்கு நேற்று நான் என்ன செஞ்சேன், நான் இந்த நேரத்தில் நேற்று உங்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தேன், பாஸ்ட் கண்டினியூவஸில். இந்த நேரம், இந்த கணம் உங்களுக்கு நான் கற்பித்து கொண்டிருக்கின்றேன், இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இதே நேரம் நாளை நான் உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை கற்பித்து கொண்டிருப்பேன், அது என்னப்போ, ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகே, நான் அதை எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, ஐ வில் பி டீச்சிங் யூ டுமாரோ at this time. இதை நீங்கள் எழுதி கட்டாயம் கீழே தமிழ் அர்த்தம் எழுதணும். ஓகே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் எழுதுறது எல்லாமே நான் ஒரு நம்பரோட வாட்ஸ்அப்பில் சொன்னேன் தானே, அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். அவர் தான் எல்லாத்தையும் திருத்தி உங்கள்கிட்ட தருவார். ஓகே, அப்போது அவர்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணது என்னென்னு சொன்னால், நீங்கள் இங்கிலீஷில் எழுதி அனுப்புகிறீங்க, பட் அது கீழே தமிழ் அர்த்தம் எழுதுறது சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே. ஆகவே யார் யார் அதை எழுதி அவங்களுக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு கீழே என்ன செய்யணும், நீங்கள் தமிழ் அர்த்தத்தை எழுதணும். அப்போ தான் நீங்கள் என்ன பிழை எழுதிருக்கீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க இயலும். ஓகே, அப்போ உங்களுக்கும் ஒரு விளங்கும். சொல்கிறது செய்யுங்கோ, கஷ்டம்னு சொன்னால் உங்கள் விருப்பத்துக்கு செய்யுங்கோ, பிழை தான் போடுறது உங்களுக்கு தான் அது பிரச்சனையை வந்து முடியும். ஓகே, நீங்கள் எது எழுதினாலும் சரி அது கீழே தமிழ் அர்த்தம் எழுதணும். ஓகே, திருப்பி ஒருக்கா சொல்கிறதுக்கு வச்சுக்கொள்ளாதீங்க. ஐ வில் பி டீச்சிங் யூ டுமாரோ அட் திஸ் டைம். இதுக்கு தமிழ் அர்த்தம் நீங்கள் எழுதணும், இந்த நேரத்தில் நாளை உங்களுக்கு நான் கற்பித்து கொண்டிருப்பேன். ஓகேயா, இது அஃபர்மேட்டிவ். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதையே நீங்கள் கொஷனுக்கு மாற்றணும், நெகட்டிவ்க்கு மாற்றணும், நெகட்டிவ் கொஷனுக்கு மாற்றணும். சரியா, மாற்றி அதையும் எழுதி என்ன செய்யுங்கோ நீங்கள் அனுப்பணும். இன்றைக்கி உங்களுக்கு எந்த எக்ஸசைஸும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஃபுல் ஆக்டிவிட்டியும் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குமான்னு தெரியா, இந்த சென்டென்ஸ் இருக்குது தானே, இந்த சென்டென்ஸ் இதை வச்சு நாங்கள் 5 எழுதலாமா, இல்லாதா 5 எழுதலாம். என்ன, இந்த சென்டென்ஸை வச்சு நாங்கள் இதை அஃபர்மேட்டிவ்க்கு எழுதலாம், அதையே நாங்கள் கொஷனுக்கு எழுதலாம், அதையே நாங்கள் நெகட்டிவ்க்கு எழுதலாம், அதையே நாங்கள்
நெகட்டிவ் கொஸ்டினுக்கு எழுதலாம். அதே நாங்கள் WS கொஸ்டினுக்கு மாற்றலாம். ஆகவே ஒரு சென்டென்ஸை வச்சா நாங்கள் 5 மாற்றி மாற்றி எழுத இயலும். அதே மாதிரி நீங்கள் 10 வாக்கியத்தை எடுத்து என்ன செய்யணும், அது 5 5 மாற்றி மாற்றி எழுதணும். மொத்தமாக நீங்கள் 50 எழுதணும். 50 வாக்கியங்கள் என்ன செய்வீங்க, மொத்தமாக எழுதி முடிப்பீங்க. ஃபியூச்சர் கண்டினியூவஸ் அப்படின்னு தலைப்பை போட்டு இப்போ நான் எழுதியிருக்கேன் தானே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் விளங்குது தானே, அந்த மாதிரி ஒன்று எழுதி அதை 5 மாற்றுங்க. அதாவது அஃபர்மேட்டிவ் கொஷின், நெகட்டிவ் கொஷின், WS கொஷின் அந்த 5க்கு மாற்றி இதே மாதிரி 10க்கு எழுதுனீங்கன்னு சொன்னால் 50க்கு நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிப்பீங்க. சரி, நான் சொல்லுறது விளங்கினுச்சா? விளங்காட்டி இதை கேளுங்க, நான் சொல்கிறேன்னா. ஓகே, மொத்தமாக நீங்கள் 50 எழுதணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு 50 எழுதணும். ஓகே, 50 எழுதுன்னு அது 50 எழுதிட்டு அது கீழே கட்டாயம் தமிழ் அர்த்தம் எழுதணும். எல்லாரும் எழுதி நாளையாக முன்னுக்கு நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். வேலையை செய்யாதாக்கள் நான் மறுவார்த்தை இல்லாமல் என்ன செஞ்சிடுவேன்னா லெஃப்ட் பண்ணி விட்டுருவேன் குரூப்பில் இருந்து. வேலை செஞ்சால் தான் நீங்கள் குரூப்பில் இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் அந்த 50 எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் சரியான லேஸ் ஆகிரும். அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆகவே நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போமேயா? ஓகே, அடுத்த வீடியோவில் நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம்.